ஹலோ வணக்கம் கைஸ். ஒரு செம்மையான சூப்பரான வீடியோ. அதாவது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சரி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது பேசுவோம் அப்படின்னு நினச்சி பேச வருவேன். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே இருக்கும், என்னைக்காவது தெளிவாக பேசணுண்டா அப்படின்ட்டு சில டாபிக்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான டாபிக் இது. நான் 8 வருஷமாக கிளாஸ் எடுத்திருக்கேங்க, சரியா? 8 வருஷம் இல்லை, 7 வருஷம். இந்த ஆகஸ்ட் 18 வந்துச்சுன்னா 7 வருஷம் முடியுது. அந்த 7 வருஷத்தில் நான் பார்த்ததை பற்றி தான் இப்போ பேச போகிறேன், சரியா? இது எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது. இது ஏதோ புக்கில் படித்ததோ அதில் படித்தது கிடையாது. இது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது. 7 வருஷமுமே ஏதோ ஒரு வகையில் நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏதோ யூடியூப்பில் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கிடையாது. ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஆஃப்லைனில் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராக்ரஸை பார்த்துருக்கேன், ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறத பார்த்துருக்கேன், பிரச்சனை வந்திருக்கிறத பார்த்துருக்கேன், பிரச்சனை சரி பண்ணதை பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இதை சொல்கிறேன். இந்த 5 பாயிண்ட்டை அடித்து பேசுவேன், எவன்ட்டனாலும் பேசுவேன். இந்த 5 பாயிண்ட்டும் எக்ஸாக்ட்லி நான் சொல்கிற மாதிரி சரிதான் அப்படின்ட்டு. டைட்டில் பார்த்துருப்பீங்க, தீஸ் ஆர் 5 மித்ஸ். இங்கிலீஷ் படிக்கணும்னு உட்காரும்போது ஒரு ஃப்ரெஷருக்கு தெரிய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். சமூகத்தில் நம்ம கூட படிக்கிறவங்க இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸோ சொல்லக்கூடிய ஒரு ராங் கைடன்சஸ் என்னதுலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வெப் சீரிஸ் பாருங்கள், மூவிஸ் பாருங்கள், இங்கிலீஷு இம்ப்ரூவ் ஆயிரும். அதாவது என்ன பண்ணணுமா, வெப் சீரீஸு அப்புறம் மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிவிடும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. அது பார்த்தீங்கன்னா பொய். யாருக்கு பொய் அப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பாதி இங்கிலீஷ் மீடியம், ஒரு ஓரளவுக்கு பேருக்கு இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கோ இது யூஸ் ஆகாதுங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் நல்லா ரீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்கூலில் இங்கிலீஷில் தான் ரீட் பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷில் பேச சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. கான்வென்ட் இங்கிலீஷ் மீடியம் அவனுக்கு வேணால் இந்த மூவிஸு வெப் சீரீஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். அதுவும் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாதுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை வச்சு படிக்க முடியாதுங்க, அது வேறு இது வேறு, சரியா? அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாது, லைட்டாக வேணால் ஹெல்ப் பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சாதாரண இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களாலும் சரி, இந்த வெப் சீரிஸ் பார்த்தா இம்ப்ரூவ் ஆகும், மூவிஸ் பார்த்தா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா அது பொய், சரியா? மூவிஸ் பார்த்தா, வெப் சீரிஸ் பார்த்தா அந்த படத்துடைய நாலேஜ் தான் இம்ப்ரூவ் ஆகும், இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது மெஜாரிட்டி ஆட்களுக்கு. 2வது பாயிண்ட், 120 ரூல். 120 ரூலோ, 150 ரூலோ, 100 ரூலோ, 160 ரூலோ நிறைய பேர் இதிலே சொல்லி கேட்டிருக்கேன். நான் சக்ஸஸ் ஸ்டோரியிலே சொல்லுவாங்க, 120 ரூல்ஸ் மட்டும் படிங்க, 120 ரூல்ஸ் மட்டும் படிங்க. அதை மட்டும் படித்தா என்ன ஆயிரும், செமையாக கிராமர் வந்துடுங்க. அது பொய், சரியா? 120 ரூல்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மள்ட்டே நிறைய பேருக்கு பேசிக் 21 நான் பார்த்துட்டேன், எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகலையே. இம்ப்ரூவ் ஆகாது ராஜா. வெறும் 120 ரூல்ஸை படிக்கிறீங்க, பேசிக் 21 வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலோ 100, 120, 150, 200 எத்தனை ரூல்ஸ் படித்தாலும் சரி, பேசிக் 21 கான்செப்ட்ஸை கற்றுக்கிட்டாலும் சரி, அதை அப்ளை பண்ண தெரியணும். அது எங்கே, எப்படி, எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது இம்ப்ரூவ்மெண்ட் தரும். 120 ரூல்ஸில் பிரச்சனை கிடையாது, ப்ராப்பராக படித்தா பிரச்சனை கிடையாது, அதை அப்ளை பண்ணி பார்த்தா பிரச்சனை கிடையாது. நம்ம தான் பண்ண மாட்டோமே. பேசிக் 21 படிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆழமான சிந்தனை, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. 21க்கு அப்புறம் 22ன்னு 500 வீடியோ போட்டு வச்சுருக்கேன் என் பிளேலிஸ்ட்டில். அதை அடுத்து பார்க்க வேண்டியதானையா. பேசிக் 21, அதாவது எவ்வளோ கம்மியாக படித்தா எவ்வளோ நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்படி நடக்காது ராஜா. 120 ரூல்ஸாக கிராமர்னு கிடையாது. 120 ரூல்ஸ் நீங்கள் என்ன படித்தாலும் ஒழுங்கான அப்ளிகேஷன் பண்ண தெரில அப்படின்னா என்ன தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் கிராமர் யூஸ் ஆகாது. இப்போ பாஸ் ஆனவன் எப்படி சார் சொல்கிறான், அவனுக்கு அது யூஸே ஆகிருக்காது, அவனுக்கு அது யூஸே ஆகிருக்காது. பாஸ் ஆகிட்டு கிராமருக்கு என்ன படித்தானா 120 ரூல்ஸ் படிச்சேன்மா, அது அவனுக்கு யூஸ் ஆகிருக்கவே இருக்காது. அவர் நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், ரீடிங் வச்சு மட்டுமே போட்டு போயிருப்பார், அவர் கிராமரே பயன்படுத்தியிருக்கவே மாட்டார். அதனால் தலைவர் இப்படி பதில் சொல்கிறாரு, 120 ரூல்ஸோ பேசிக் 21ஓ இல்லை எந்த ஃபவுண்டேஷன் படிச்சிங்கனாலும் அதை கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும். கிராமர் படித்தா அப்ளை பண்ண தெரியணும். சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் பண்ணாமல் கிராமர் படிக்காதீங்க, வேஸ்ட்டு. 120 ரூலோ, 150 ரூலோ, பேசிக் 21ஓ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அது வெறுமனே ஹெல்ப் பண்ணாது, அதை அப்ளை பண்ணாதான் ஹெல்ப் பண்ணும். 3வது பாயிண்ட்டு, இங்கிலீஷுக்கு நான் டெஸ்ட்டு மட்டும் போட்டேன் எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறவனையெல்லாம் பார்த்தா எனக்கு கழுத்தை நெரிக்கணும் போல தான் தோணும். நேற்று நைட்டு தீவிரமாக நைட்டு 11:30க்கு ஒரு கால் வருது. நான் ஃபோனை சைலண்டில் தான் போட்டிருப்பேன் 24/7, பட் வைப்ரேஷனில் சில இருக்கும்போது
நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சிட்டேன்டா நைட்டு 11:30. எதுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியல சார், எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள் சார்ன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு ஒரு கட்டத்தில் பொறுமையை தாண்டி பேச ஆரம்பிச்சாச்சு. அப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, சரி இவ்வளோ முதல்ல இதான் கேட்பேன், இவ்வளோ நாள் நீங்கள் இங்கிலீஷ் எப்படி படிச்சிங்க? இங்கிலீஷ் மட்டும் வரல, குவான்சிஸ்டிங் வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் வரல. கேள்வி, இவ்வளோ நாள் எப்படி இங்கிலீஷ் படிச்சிங்கன்னு கேட்டால், படிக்கலாம் இல்லை சார், டெஸ்ட்டு மட்டும் போட்டு கரெக்ஷன் பார்ப்பேன் சார். டெஸ்ட்டுனா என்னதுங்க? டெஸ்ட்டு அப்படின்னா படித்தது செக் பண்ணுறது. எதுவுமே படிக்காமல் ஏங்க டெஸ்ட் போடுறீங்க? அந்த டெஸ்ட்டை போட்டால் எப்படி கரெக்ஷன் பார்க்கணுன்னு ஒழுங்காக தெரியணும்லங்க. அந்த கரெக்ஷன் பார்க்குறது கூட எப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. டெஸ்ட்டை போடுவான், ஏதோ கரெக்ஷன் பார்ப்பான், ஓகே அப்படியே எழுதி வைப்பான், அப்படியே போயிடும். மார்க் இம்ப்ரூவே ஆகாது. எழுதி தரேண்ணா, வெறும் டெஸ்ட்டை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவே ஆகாதுங்க. ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குங்க, கிராமருக்குன்னு ஃபவுண்டேஷன் இருக்குது, ஒகேப் ஃபவுண்டேஷன் இருக்குது, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன். இதை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் இம்ப்ரூவ் ஆகும். சம்மந்தமே இல்லாமல் திருப்பி டெஸ்ட்டையே போட்டு பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருவானுங்க நம்மள்ட்ட. ஒரு வருஷமாக டெஸ்ட் போட்டு பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நம்மள்ட்ட வருவானுங்க. ஒரு வருஷம் மட்டும் இல்லை, 3 வருஷம் 4 வருஷம் டெஸ்ட் மட்டும் தான் சார் போட்டேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன் சார். ஏன் அப்படி இங்கிலீஷை ஒதுக்கிறீங்க? எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல டெஸ்ட் போட்டால் இம்ப்ரூவ் ஆகும்னு. டெஸ்ட் மட்டும் போட்டால் எந்த சப்ஜெக்டும் இம்ப்ரூவ் ஆகாதுங்க, படித்தாதாங்க இம்ப்ரூவ் ஆகும். கற்றுக்கோங்க, கான்செப்டாக போங்க, இது மொழியாக பாருங்க, இதுக்குன்னு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதை வச்சு மூவ் பண்ணுங்க. டெஸ்ட் போடுறத குறைங்க, கரெக்ஷன் போடுறதை இம்ப்ரூவ் பண்ணுங்க, கான்செப்ட் டெவலப் பண்ணுங்க. நம்ம எடிட்டோரியல் கோர்ஸ் போகுது, அதில் ஒரு 300 பேர்கிட்ட 300-400 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு இப்போ இதோடைய எஃபெக்ட் தெரியாது. எடிட்டோரியல் பூட் கோர்ஸ் IBPSPOல டிஸ்கிரிப்டிவ் எழுதுவோம் பார்த்தீங்களா, அப்போதான் தெரியும். IBPSPOல அவனுக்கு RC வரும் பார்த்தீங்களா, அப்போதான் அது தெரியும். SBI கிளர்க் மெயின்ஸில் லாஸ்ட் மினிட்ல ஒரு பேராஜம்பிள் போட வேண்டிய சிக்கிட்டு வந்து நிற்பான் பார்த்தீங்களா, அப்போதான் இந்த எடிட்டோரியல் பூட் கோர்ஸ் உடைய சம்மரி எழுத சொல்றதுடைய மதிப்பு தெரியும். இதெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ். இதை சரி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெப் சீரிஸ் படத்தை பார்த்தா இம்ப்ரூவ் ஆகுன்றது தப்பு, நமக்கு ஆகாது. ரெண்டாவது, 120 ரூல்ஸ் பேசிக் 21 கான்செப்டை மட்டும் படித்து ஒரு யூஸ் கிடையாது, அப்ளை பண்ண தெரியணும். மூணாவது பாயிண்ட்டு, டெஸ்ட் போட்டால் இம்ப்ரூவ் ஆயிருங்கிற பாயிண்ட்டு கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது, ஒகேப்ஸ் மறந்துக்கிட்டே இருக்கு. ஒகேப்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி மறக்க தான் செய்யும், கசக்க தான் செய்யும், தனியாக படிக்கக்கூடாது. நம்ம ஆள் புக் எடுத்து வச்சிருப்பாரு, ஓப்பன் பண்ணுவார், அப்படியே படிப்பார். இல்லை அப்படின்னா அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு எடிட்டோரியல் ஒகேப்ஸ்னா நோட்டை போட்டு எழுதுவார். எத்தனை வருஷத்துக்கு நாள் எழுதுவார். 2 நோட்டு காமிச்சவனா என்கிட்ட இருக்காங்க. ஒரு வார்த்தையில் தெரியாதுங்க, படிக்கணுங்க, ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் போடணும், ரிப்பீட், ரிவைஸ், டெஸ்ட், ரிப்பீட். அதுதான் படிக்கிற மெத்தடாலஜி. ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை படிச்சது அப்படியே விடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ரிவிஷன், 7 days ரிவிஷன், 30 days ரிவிஷன், இந்த 3 ரிவிஷன் கரெக்டாக பண்ணணும். ரிவைஸ் பண்ணுறத திருப்பி டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், அது நல்ல ஞாபகம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரீடெயின் பண்ண முடியும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்கானுங்க, அவங்கள தான் டார்கெட் பண்ணியிருப்போம் நாங்கள். ஏன்னா எல்லா ஒகேப்ஸும் எனக்கு மறக்கும் சார்னு சொல்லியிருப்பான். அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒகேப்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா தான் சரியாக சொல்லி கொடுக்குன்னு அர்த்தம். நம்ம கிளாஸ் பாருங்க, நம்ம கிளாஸ் இல்லை, எவன் கிளாஸையாவது பாருங்க, ஒகேபை தனியாக படிக்காதீங்க ராஜா, இம்பாசிபிள். டீம் சேர்த்து படிங்க. இந்த இங்கிலீஷ் வர IBPS குரூப் இருக்கு, கோல்டுங்க. அந்த குரூப்பு கோல்டு, பெஸ்ட் குரூப் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. ₹1 செலவழிக்க வேண்டாம், செம்மையாக இருக்கும். ஆனால் குரூப்பை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பேர் படிச்சுட்டு போவான், படிக்கிறோம் பாஸ் ஆகிட்டு போயிருமா, அவ்வளோதான். அவ்வளோ அருமையாக குவிஸ் பண்ணுறாங்க டெலிகிராமில். இங்கிலீஷ் ஃபார் IBPSன்னு இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்கம்மா, இந்த மாதிரிலாம் குரூப் இருக்குமா, செம்ம குரூப்புமா, கிடையவே கிடையாதுமா. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் குரூப் ஒன்று கிடையவே கிடையாது. யூஸ் பண்ணிக்கிடுங்க. கடைசி பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 10 நிமிஷம் கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. கடைசி மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்பக்கூடிய மித்ஸில் இங்கிலீஷ்னா இம்ப்ரூவே பண்ண முடியாது அப்படிங்கிற மித். இங்கிலீஷ்னா உனக்கு வர்ற மார்க்கு தான், நீ இம்ப்ரூவே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பொய். சரியா? நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்லா தெரியும், இங்கிலீஷ் எங்களுக்கு 5 மார்க் வந்தால் போதும் அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டே இருப்பாங்க. உட்காந்துருக்கிறதே எனக்கு 5 மார்க் வந்தால் போதும், குவான்டிடேட்டிங் வச்சு பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு 2018. அந்த விஷயத்தை மாற்றணும். எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு இவ்வளோ வந்தால் போதும் அப்படிங்கிறது ராங் மென்டாலிட்டி. அதை மாற்றணும். எனக்கு 5 தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ராங் மென்டாலிட்டி மாற்றணும். இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகுங்க, இங்கிலீஷ் டெவலப் ஆகும், இங்கிலீஷில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம், இங்கிலீஷ்னாலேயே நம்ம பாஸ் ஆகலாங்க.
கரெக்டான மெத்தடாலஜியில் படிங்கங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கான்செப்ட் முக்கியங்க. கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டு ஒழுங்காக கரெக்ஷன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். என்கிட்ட ஏகப்பட்ட கால்ஸ் வரும், நிறைய கால்ஸ் வரும். நம்ம நம்பர் வெப்சைட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியும், வேணா யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம A to Z கோர்ஸு ப்ரைஸ் ஏற்ற போகிறேன். 2 இங்கிலீஷ் கோர்ஸுடைய ப்ரைஸை ஏற்ற போகிறேங்க. நிறைய வீடியோ போட்டுட்டேன். ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக ஏற்றிடுவேன். 2 டேஸ்க்குள்ளே வாங்கிடுங்க. 25 ப்ரைஸ் ஏற்றிடுவேன். சரியா? 100 ரூபா 200 ரூபா ப்ரைஸ் ஏற்றிடுவேன். என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேனே. நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது அவங்க சொல்கிறது நிறைய வர்ற மெயின் கம்ப்ளைண்ட்னா, நீ சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டேன், எனக்கு இம்ப்ரூவ் ஆகலைன்ட்டு. நீ சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன், நான் AC 21 பார்த்துட்டேன், சென்டென்ஸ் ஃபிட்டிங் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸ் பார்த்தேன், எனக்கு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்ட்டு வர்ற எல்லாருக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். அவன் படிக்கிற விதத்தில் பேசிக் 21 பார்க்க சொன்னால் படம் பார்க்குற மாதிரி அப்படியே வரிசையாக சும்மா பார்த்துட்டு வர்றது. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டால் ஃபைனைட் வெர்ப் நான் ஃபைனைட் வெர்ப் டிஃப்ரென்ஸ் சொல்கிறது. படிக்கிறத ஒழுங்காக படிங்க. பார்த்த கிளாஸை திருப்பி பாருங்க. 1000 புக்கு படிக்கிறவன் வித்தக்காரன் கிடையாது. ஒரு புக்கு 1000 தடவை படிக்கிறவன் தான் வித்தக்காரனா மாறுவான். படித்த விஷயத்தை திருப்பி படிங்க. நான் அடித்து சொல்லுவேன், நெஞ்சில் அடித்து சொல்லுவேன். 8 வருஷம் நான் படித்ததுலாம் ஃபுல் ப்ரூஃப் மெத்தடுங்க. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற நம்ம கிளாஸில் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். எவங்கிட்டனாலும் நான் அடித்து பேசுவேன். ஏன்னா நான் லைவாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். இவனை இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொன்ன எந்த ஸ்டூடெண்ட்னாலும் தனியாக உட்கார வச்சு இம்ப்ரூவ் பண்ண வச்சுருக்கேன். செக்ஷனல் கட் ஆஃப்னால கிளியர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸை இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணி, டோட்டல் கட் ஆஃப் கிளியர் பண்ணி, இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுக்க வச்சு கூட கிளியர் பண்ண வச்சுருக்கேன். அதனால் என்னுடைய கண்டென்ட்டுடைய பவரு மதிப்பு எனக்கு தெரியும். அதில் பிரச்சனை இருந்துச்சு, நீ இப்போ சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு இம்ப்ரூவ் ஆகலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஓட்டையை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு கால் பண்ணுற எல்லாருக்கும் நான் கண்டுபிடிச்சி சொல்ல தான் செய்கிறேன். நீங்கள் கிராமர் நல்லா படிச்சிங்கன்னா சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இல்லை கிராமரே ஒழுங்காக படிக்காமல் இருந்திருப்பீங்க. மார்க் இம்ப்ரூவ் ஆகாது ராஜா. உங்களுக்கு நான் சொல்கிறது பண்ணி இம்ப்ரூவ் ஆகலைன்னா ஓப்பன் சேலஞ்ச் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காமிக்கிறேன். எல்லாருக்கும் நான் காமிச்சிருக்கேன். எவ்ரி சிங்கிள் ஒன் காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். மண்டேல நான் சொன்ன விஷயத்தை ஏற்றிக்கிடுங்க. இந்த விஷயத்தை உங்கள் மண்டேல நீங்கள் ஏற்றவில்லை என்றால், இந்த 5 ஏரியாவில் எங்கேயோ லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இன்னும் பிகினர்ஸ் இப்போ இருக்கிறவனே உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷுக்கு டெஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு இருக்காதீங்க. வெப் சீரிஸ் மூவிஸ்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு, அது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கிடையாது. சரியா? ரூல்ஸு கான்செப்ட்ஸு அதை மட்டும் தான் படிப்பேன், சென்டென்ஸ் ஃபிட்டிங் பண்ண மாட்டேன், அப்ளை பண்ண மாட்டேன்னா கிராமரில் மார்க்கு வராது. ஓகேபா 100% மெமரைஸ் பண்ண முடியும். நம்ம படிக்கிற மெத்தடாலஜி தப்பு, அதான் பிரச்சனை. எல்லாத்தை விட முக்கியமானது, இங்கிலீஷில் மார்க் ஏற்ற முடியுங்க. இங்கிலீஷ் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணி படிக்கிற ஒரு விஷயங்க. சரியா? ஸோ அவ்வளோதான், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.